அவன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். அவன் ஒரு ரெப்யூட்டட் கம்பெனில ஒர்க் பண்ணான். அங்க அவன் டாப் பெர்ஃபார்மர். ஒரு நாள் அவன் தன்னோட பாஸ் கிட்ட போய், நான் தொடர்ந்து இந்த கம்பெனில ஒர்க் பண்ணணும்னா எனக்கு 20% ரைஸ் கொடுங்க, 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்க பதில சொல்லுங்க, 4 கம்பெனிஸ் என் பின்னாலேயே வந்துகிட்டு இருக்காங்க, அதனால உங்க டிசிஷனை சீக்கிரமா சொல்லுங்கன்னு சொன்னான். பாஸ் ஷாக் ஆயிட்டாரு. அவனை பார்த்து, இந்த ரிசெஷன் பீரியட்ல எப்படி 20% ரைஸ் கொடுக்க முடியும்? நம்ம கம்பெனிலேயே நிறைய எம்ப்ளாயிஸ லே ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சிச்சுவேஷன்ல உனக்கு எப்படி ஹைக் கொடுக்க முடியும்? சில பேருக்கு போனஸே கொடுக்கல. இந்த நேரத்துல இப்படி கேக்குறீன்னு சொன்னாரு. அதுக்கு அவன், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 கம்பெனிஸ் என் பின்னாலேயே வந்துகிட்டு இருக்காங்க, அதனால உங்க டிசிஷனை சீக்கிரமா சொல்லுங்கன்னு சொன்னான். அடுத்த நாளே அவனோட பாஸ் அவனை தன்னோட கேபினுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு, உன்னோட எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி நீ கேட்டதை அவனுக்கு கொடுத்துடலான்னு முடிவு எடுத்திருக்கோன்னு சொன்னாரு. உடனே அவன் ரொம்ப சந்தோஷமா, குட், நான் தொடர்ந்து நம்ம கம்பெனிலேயே உற்சாகமா வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு கேபினை விட்டு வெளியே போகும்போது அவனோட பாஸ் அவனை கூப்பிட்டாரு. அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி கேக்குறேன், 4 கம்பெனிஸ் உன்னை சேஸ் பண்றதா சொன்னியே, எந்த கம்பெனிஸ்ன்னு கேட்டாரு. அதுக்கு அவன், சிட்டி கிரெடிட் கார்டு, SBI வெஹிக்கிள் லோன் அண்ட் HDFC ஹோம் லோன்ஸ், இவங்களுக்கெல்லாம் நான் கட்ட வேண்டிய அமௌண்ட் பாக்கி இருக்குது, அதான் என் பின்னாலேயே வந்து என்ன நச்சரிக்கிறாங்கன்னு சொன்னான். இதுக்குதான் நம்ம ஞானத்தோட இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு பைபிள்லயும் வாசிக்கிறோம்.